கடலூர் மாவட்டம் தொழுதூர் சுங்கச்சாவடி அருகே சபரிமலை செல்லும் அனைத்து வாகனங்களையும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தி கட்டாயமாக 100 ரூபாய் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. வாகனத்தின் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தாலும் போலீசார் அடாவடி கட்டாய வசூல் செய்வதாகவும் 50 ரூபாய் கொடுத்தாலும் வாங்குவதில்லை என்றும் ஐயப்ப பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பன்ருட்டி அருகில் தனிப்படை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தவச்செல்வம் என்பவர் பில்லாலி தொட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையை கண்காணிக்க மப்டியில் சென்றுள்ளார். அப்போது சிலர் சப் இன்ஸ்பெக்டரை சுற்றி வளைத்து தாக்கியதாகவும் சிறைப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நெல்லிக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை மீட்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் ஆனந்தகுமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கிய இந்திய நாட்டிய விழாவின் முதல் நாளிலேயே நாட்டுப்புற பாடல்களுக்கு தலையில் கரகம் வைத்து வெளிநாட்டினர் நடனமாடினர். சென்னையைச் சேர்ந்த குழுவினரின் பரதநாட்டியமும் திருப்பூர், மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. யானை தந்தத்தில் செய்த சிலை விற்பனை தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்த மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை திருவண்ணாமலை வனச்சரகர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இருவரிடம் இருந்து 25 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 அடி உயரம் மற்றும் 10 கிலோ எடை உள்ள நவபாஷான முருகன் சிலையையும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்த கிருஷ்ணன் சிலையையும் பறிமுதல் செய்துள்ளனர். பெங்களூருவில் பதுங்கிய முக்கிய குற்றவாளிகளை தேடுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதியில் அதிகம் வசிக்கக்கூடிய கடமான்கள் வால்பாறை டவுன் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தோட்டத்தில் தஞ்சமடைந்துள்ளன. புலி, சிறுத்தை, செந்நாய்களுக்கு பயந்து மக்கள் வசிப்பிடத்துக்கு வந்துள்ள கடமான்களை அப்பகுதியில் உள்ள மக்களும் சுற்றுலா பயணிகளும் பார்த்து ரசித்து வருகின்றனர். கடமான்களை வனத்துறை ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் ஒட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து, பாசி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பெரும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதிப்பில் இருந்து தப்பிய பயிரை அறுவடை செய்து விற்பனைக்கு கொண்டு சென்றால் மிக குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள எல்லநெல்லி பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் 31வது மண்டல மகா உற்சவம் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உலா வந்த ஐயப்பனை ஏராளமானோர் வழிபட்டனர். தேரோட்டத்தை தொடர்ந்து 18ஆம் படி பூஜையும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. மொத்தம் 45 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்ற பந்தயம் 2 சுற்றுகளாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவாக நடைபெற்றது. அதேபோல் குதிரை வண்டி பந்தயத்தில் 41 வண்டிகள் கலந்து கொண்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு திருஞான சம்பந்தர் வருகை தந்து குளிர்காய்ச்சல் நீங்க பாசுரம் பாடியதன் நினைவாக 63 பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட 63 நாயன்மார்களின் திருவுருவங்களை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர்.
தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா அறிவித்த திமுக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் முப்புடாதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக என்ன சொல்றாரு? யாரை பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் 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 சொல்லி ஒரு ஃபேஷனாக படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த அமைச்சருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் அம்பேத்கர் பேர்னு சொன்னால் உனக்கு வந்து ஃபேஷனா? இந்த ஒரு படம் ஒன்று கூட இப்போ வந்துருக்கு சார், இந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்துருக்கு. அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு உனக்கு. மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி MS புரத்தைச் சேர்ந்த இன்பராஜ் 2016ஆம் ஆண்டு முதல் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். அஸ்ஸாம் மாநிலம் நிகாம்பள்ளி முகாமில் இருந்த அவர் நேற்று பகலில் ராணுவ வாகனம் மூலம் உணவு எடுத்து வந்துள்ளார். அப்போது அந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இன்பராஜ் உயிரிழந்தார். திருமணமாகி 7 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவத்தால் அவரது சொந்த கிராமம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மதுரை வாடிப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை அப்பகுதி மக்கள் வளர்த்து வருகின்றனர். அவற்றுக்கு தீவிர பயிற்சியாக நடைப்பயிற்சி, கண்மாயில் நீச்சல் பயிற்சிகளும், களத்தில் வீரர்களை எதிர்கொள்ள மண்ணை குத்தும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. காளைகள் திடமாக இருக்க பேரிச்சம்பழம், பருத்தி விதை, கடலை பருப்பு, மக்காச்சோளம், எள்ளு புண்ணாக்கு போன்றவை அவற்றுக்கு உணவாக வழங்கப்படுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பக்கிங்காம் கால்வாயில் சகோதரர்கள் 3 மூழ்கினர். சந்தைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், விக்ரம், சூர்யா ஆகிய 3வரும் தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கால்வாயில் லோகேஷ் தவறி விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற கால்வாயில் குதித்த மற்ற 2வரும் தண்ணீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் 3வரையும் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் விழா பேரணியை பேராலய அதிபர் இருதயராஜ் சிறப்பு திருப்பலி செய்து தொடங்கி வைத்தார். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் உடை மற்றும் தொப்பி அணிந்து உற்சாக நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே குட்டியப்பட்டியில் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சரண கோஷத்துடன் தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் பெரும்பாலானவை சேதமடைந்த நிலையில் உள்ளன. இந்நிலையில் 148வது பிளாக்கில் உள்ள 3வது மாடி குடியிருப்பின் பால்கனி இடிந்து 2வது மாடி பால்கனியில் நின்றிருந்தவர் மீது விழுந்ததில் அவர் காயமடைந்தார். அங்கு இருந்த 8 குடும்பத்தினரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கும் வகையில் மாமாங்கம் மற்றும் சூரமங்கலம் பகுதிகளில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஜவுளி தொழில் அதிபர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஜவுளி பூங்கா தொடங்கப்படும் இடம் பாதுகாப்பானதா என பார்த்து வருவதாகவும் சில வாரங்களில் நல்ல செய்தி வரும் என TRB ராஜா கூறினார்.